ஒரு வாடகை எல்லாமே பெர்ஃபெக்ட். அந்த டைம்ல பஞ்சுவலா பண்ணிடுவாரு. பக்கத்துல இருக்கவங்க கூட இவர் பெர்ஃபெக்ட்னு சொல்லுவாங்க. அவங்க வீட்டுல கூட எல்லாருமே சொல்லுவாங்க அவன் பெர்ஃபெக்ட். இப்ப எனக்கு கல்யாணம் பண்ணும்போது கூட என்ன சொன்னாங்க, ஒரு பொறுப்பான பையமா, தங்கச்சியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கான் அப்படின்னு ஒரு பெர்ஃபெக்டா தான் அப்படின்னு எல்லாமே அவரை பண்ணாங்க. நான் தான் வந்து ஒரு சின்ன விளையாட்டு பொண்ணு, அவளை கொஞ்சம் பாத்துக்கோங்க அப்படி சொல்லிதான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்களே. அது ஒரு 3 months வரையும் தான் அப்படி இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே ஜீரோ ஆயிடுச்சு. புரியல, உங்க விஷயத்துல மட்டும் ஒரு பெர்ஃபெக்ட்டா இல்லைன்னு சொல்றீங்களே, எதை வச்சு சொல்றீங்கன்னு கேக்குறேன். எதுவுமே இல்ல சார். காலை 10 மணிக்கு பேக் எடுத்தாருன்னா நைட்டு 10:30க்கு தான் வருவாரு. அங்க நாங்களாம் எங்கன்னு எங்களுக்கு தெரியாது. வருவாரு, ஃப்ரெஷ் அப் ஆவாரு, போன் பாப்பாரு, சாப்பிடுவாரு, படுப்பாரு. அதுக்கு டைம் கொடுக்க முடியல என்னால். அதாவது ஆக்சுவலாக காலைல 10 மணிக்கு பேக் எடுத்தோன்னா மார்னிங் ஆஃபீஸு, ஈவினிங் முடிச்சப்போ ஃப்ரெண்டு கூட போகிறது, ஃப்ரெண்டு ஷாப் வச்சுருக்காங்க, அதோட கொஞ்சம் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஷிப் பண்ணுறது, அதோட அது டைம். நீங்கள் பார்ட்னராக இருக்கீங்களா? அதில் பார்ட்னராக அவர் பண்ணித்தரோம். சரி, ஓகே. அதுக்கு ஸ்பெண்ட் பண்ணும்போது எனக்கு வந்து எனக்கு அது ஏர்னிங்காக தெரியுது. இப்போ எனக்கு ஏர்னிங்க்கு அந்த டைமிங்க்கு இதுக்கு அந்த டைம் கரெக்டாக இருக்குது. 10 to 10 அந்த டைம் எனக்கு கரெக்டாக இருக்குது. அப்போ அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியுது என்னால். அப்படி இருக்கும் பொறுப்பாக தானே இருக்காரு. இல்லை அப்படி இருக்கும். அவங்க என்ன சொல்கிறாங்க, எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இல்லை எனக்கு அதனால் முடியாது, ஓப்பனாக சொல்ல என்னால் முடியாது. நான் மட்டும்தான் காலையில் 10 போனேன்னா 10 வரேன், அது படுத்துருவேன், என்னால் முடியாது. இல்லை என்னால் முடியல, ஹேண்டில் பண்ண முடியல. இப்போ அவர் 2 வேலை பார்க்குறாரு. இதில் ஏதாவது ஒன்றை விட்டா குடும்பம் தாங்குமா? அப்புறம் என்ன பண்ணுறது சார்? நான் என்ன கேட்குறேன்னா, ஒரு 10:30 மணிக்கு வராத, ஒரு 10 மணிக்கு வா. பாப்பாவோட இருக்கும் போது ஒரு 9 o'clock மேலே பேட்டரி ரொம்ப லோ ஆகிடும். என்னால் சமாளிக்க முடியாது அவளை. கொஞ்சம் நீ அவர் வந்து ஹெல்ப்லாம் பண்ணாது, நீ வந்து ஒரு சப்போர்ட்டுக்கு இரு. காலையில் 10 மணிக்கு பேகை மாட்டுறவன் நைட்டு 10:30 மணி வரைக்கும் வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வரான். அவனுக்கு பேட்டரி சார்ஜ் டவுன் ஆகாதா? இப்ப பாப்பா இருக்கா சார், அவ அதுக்கப்புறம் வளர்ந்துருவா சார். அவ கூட எப்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாரு? என்ன விட்டுரு. சரி, அப்போ உன்னை விட்டுருவோம். ஒரு வேலை விட்டுற சொல்லுங்க. அவங்க அப்பாவுக்கும் மகளுக்கும் ஏதாவது இருக்கணும், ஆனா அது கிடையவே கிடையாது. அந்த ரிலேஷன்ஷிப்பே இல்லை. அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனக்கு டைம் கொடுக்க முடியல. ஆக்சுவலாக வந்து நான் வளர்ந்த விதம் வேறு. ஓகே, நம்ம வந்து ரிலேட்டிவ் டிபெண்ட் பண்ணி வளர்ந்தோங்க. இப்போ நம்ம புள்ள வந்து அந்த டிபெண்ட் வந்துடக்கூடாது. நம்ம இதுக்கு எனக்கு ஆசை தான். நான் இது பண்ணணும், இது செய்யணும், புள்ள கூட சந்தோஷமா இருக்கணும், விளையாடணும், புள்ள என்கிட்ட சிரிக்கணும், விளையாடணும், அது எனக்கு ஆசை இருக்குது. அந்த ஆசை இருந்தாலும் எனக்கு வந்து நம்ம இருந்தது வேற, நம்ம புள்ள இருக்குது வேற. நம்ம எப்படியாவது தீவிரப்பட்டு தூக்கி விட்டுறணும், அதுக்கு நான் டைம் கொண்டு வெயிட் பண்ணுறேன். ஆனால் இதுக்கு என்னால் கொடுக்க முடியல. ஒரு தந்தை ஒரு தாயை போலவே அன்பை வெளிப்படுத்தும் நீங்க நினைக்கிறீங்க. அவரு தன் வாழ்க்கையில கண்ட அனுபவத்துல இருந்து இதுதான் பிள்ளை மேல காட்டுற பாசம் இல்ல சார். இப்போ அவளுக்கும் பாப்பாக்கும் பாப்பாவை அவரை தேட மாட்டாளா சார்? உங்களுக்கு உங்க பிள்ளையோட இருக்க எவ்வளவு ஆசையா இருக்கு? ரொம்ப ரொம்ப ஆசை இருக்கு. ஆக்சுவலா வந்து என் ஃப்ரெண்டுக்கு வந்து அவருக்கு வீக்லி ஒரு 1 days லீவ் போட்டு நான் வரல, நீ பாத்துக்கிறாங்க. அப்போ கூட ரீசன் பண்ணி பாப்பா கூட்டிங்க வெளில போகலாம், பார்க் போகலாம், இல்லை வெளில எங்கன்னா போகலாம், இல்லை எங்கன்னா வெளியே டின்னர் சாப்பிட போகலாம், அதுக்கு டைம் கொடுக்கணும் ஆசை இருக்கு. பாண்டிங் இல்லாதது. உங்க ஊர் பக்கத்துல உங்க ஃபேமிலிஸ்லயே எத்தனை பேரு பிள்ளை பிறந்த 10வது நாள் மலேசியாவுக்கும் சிங்கப்பூருக்கும் போனவங்க இருக்காங்களா? 4 வருஷம் கழிச்சு வந்திருக்காங்களா? அவங்களாம் பாண்டிங் இல்லாம தான் இருக்காங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நீ பாப்பாவை பார்க்க மாட்ற, பாப்பா செய்ய மாட்ற. இப்ப பாப்பாவை பாரு, அவ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதனால அவருக்கு என்ன பிடிக்கும் கூட அவருக்கு தெரிய மாட்டேங்குது. அதெல்லாம் எனக்கு ஃபீலிங்கா இருக்கு. குழந்தைக்கு என்ன வயசு? ஒரு வயசு 6 months சார். இந்த நியூ ஏஜ் பேரண்டிங்ல கொஞ்சம் குழப்பம் இருக்க மாதிரி இருக்கு. இல்ல சார், இப்போ சாப்பாடு இப்போ ஒரு முட்டையை கொடுத்து ஊட்டுனா அதுக்கு அடைச்சிக்குது. அப்புறம் ஏதாவது சாக்லேட் வாங்கினா ஃபுல்லா கொடுத்துடுறாரு, அடைச்சிக்குது. அதை எப்படி புட்டு கொடுக்கணும்ன்ற ஒரு பேசிக் தெரியல. ஒரு பால் கொடு. ஆமா, ஒண்ணு புரிஞ்சுக்கோங்களேன். ஒருத்தர் 2 வேலை பார்க்குறான், ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருக்காப்ல. இப்போ இவர்கிட்ட போயிட்டு பியூட்டிஃபுல் ஃப்ளவரியா நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க, எப்படி செய்ய முடியும்? அப்பெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கணுமா சார் லைஃப்ல? இப்ப நீங்க என்ன எழுதுறீங்கன்னா, அவருடைய என் விஷயத்திலும் பாப்பா விஷயத்திலும் 0ன்னு எழுதுறீங்க. நான் என்ன கேட்கிறேன், இப்படி ஒருத்தரை 0ன்னு எப்படி சொல்லுவீங்க? இந்த குடும்பத்துக்காக 2 வேலை பார்க்குறாரு, சரியா? இப்போ ஒரு இந்த 2 வேலை பார்த்து சம்பாதிக்கிற பணம் உங்க வீட்டுக்கு வருதா இல்ல அவங்க அம்மா வீட்டுக்கு போதா? கம்ப்ளீட்டா உங்களுக்கு தான் வருது, ரைட்டா? பாண்டிங் இல்லாதவர் பிள்ளைய பத்தி பேசுறப்ப அழறாரு. இப்ப அவர் ஏன் அழறாருன்னு நினைக்கிறீங்க? அவரால் பாப்பாவோட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. இப்ப அந்த கண்ணீருக்கு என்னதான் மதிப்போம்? அது உண்மையான கண்ணீர். அதாவது எவ்வளவு மார்க் கொடுப்பீங்க? 100 தான் சார். அப்ப மாத்துங்க, 100 மாத்துங்க. போட்டு தாக்குது மறுபடியும் சொல்ல, வச்சா குடுமி சிறச்சா மொட்டை எங்க ஊர்ல.